அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் நாம் தேர்வில் மிகவும் எளிதில் வெற்றி பெறலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் 2012 சாப்டர் 5 பார்த்து கொண்டு வருகிறோம். என ப்ரொசீஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ், இந்த வழக்குகளை அறிக்கையாக எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்கிற நடைமுறையை பற்றி சொல்கின்றதான் சாப்டர் 5. அதில் 19 to 23 வரைக்கும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 19 பார்த்துட்டோம், 20 பார்த்துட்டோம். இப்போது 21 செக்ஷன் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் ஆர் ரெக்கார்ட் எ கேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 19(1) என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் இந்த குழந்தைக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோ ஹராஸ்மெண்ட் நடக்கின்ற போது அதை அறிந்திருக்கின்ற அதை பார்க்கின்ற நபர் என்ன பண்ணும், அதை ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அதே மாதிரி என்ன பண்ணோம், சப்செக்ஷன் 2ல் அதை ரெக்கார்ட் பதிவு செய்ய வேண்டும், அந்த ஜுவனைல் போலீஸ் ஆஃபீஸரோ லோக்கல் போலீஸ் ஆஃபீஸரோ பார்த்தோம். அதே மாதிரி 20ல் என்ன பார்த்தோம், மீடியா, அப்புறம் ஹாஸ்பிட்டலு, அதே மாதிரி கிளப்பு என்னென்ன இருக்கின்றதோ அதனுடைய எம்ப்ளாயர்ஸ் அதை ரிப்போர்ட் செய்ய தவறிவிட்டால் என்ன என்பதை பார்த்தல. இப்போ அதுதான் அவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்வதுதான் செக்ஷன் 21. இதில் செக்ஷன் 1, 2, 3 இருக்குது. முதல்ல செக்ஷன் 1 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். எனி பர்சன், எந்த ஒரு நபராக இருந்தாலும் அது who fails to report the commission of an offence under section 19 section 1 or section 20 or who fails to record such offence under section 19 section 2. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ இந்த குழந்தையினுடைய யாரோ ஒருவர் தவறு செய்கிறார். அவ்வாறு அந்த தவறு செய்கின்றதை என்ன பண்ணுறாரு, அந்த 19 செக்ஷன் 1 படி என்ன பண்ண ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட் செய்யவில்லை. அதே போன்று இப்போ மீடியா பர்சன் இந்த தெரிய வருது யாருக்குலாம், அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுல்ல, நாள் இதழ், வார இதழ், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தொலைக்காட்சி, இதன் மூலம் ஊடகங்கள் மூலமாக தவறை நடக்கின்ற போது இதன் பணிபுரிகின்ற ஊழியர்கள், செய்தித்தாளின் ஊழியர்கள், தொலைக்காட்சியின் ஊழியர்கள், அவர்கள் அந்த இன்ஃபர்மேஷனை, தகவலினை ரிப்போர்ட் செய்ய தவறுகின்ற போது. அதே போன்று இப்போ 19 செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, இப்போ இவர் இருக்கார்ல ஸ்பெஷல் ஜுனையல் போலீஸ் யூனிட் இருக்காங்க, ஆர் லோக்கல் போலீஸ் இருக்காங்க, இவர்கள் என்ன பண்ணணும், இவ்வாறு இன்ஃபர்மேஷன் வரதெல்லாம் என்ன பண்ணணும், 19 செக்ஷன் 2 படி இவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் இடத்தில் இருக்கின்ற அந்த ஆவணத்தில் அந்த ரெக்கார்ட் பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் பதிவு செய்து விட்டால் இவர்களுக்கான தண்டனை என்ன? இப்போ 3 பேர், அப்போ ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஏடி பர்சன் ஒருத்தர், ஓகேவா, ரெண்டாவது இதனுடைய ஊழியர்கள், செகண்டு இவர் ஃபஸ்ட்டு, மூன்றாவது யார் என்றால் அந்த ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு பதிவு செய்ய தவறுகின்ற போது இந்த 3 பேருக்கும் ஆஸ் பர் 21 படி என்ன தண்டனை என்று சொன்னால் பாருங்க, ஷல் எய்தர் மே 6 month, என்னது, கண்டிப்பாக அவர்கள் குற்றவாளிக்கு இப்போ நீதிமன்றத்தில் இவரை சொல்கிறாங்க, இந்த நபரானவர் இந்த குழந்தைக்கு இழைக்கப்பட்ட குற்றத்தை ரிப்போர்ட் செய்யவில்லை, இந்த ஊடகத்தினுடைய ஊழியர்கள் ரிப்போர்ட் செய்யவில்லை, அவ்வாறு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் இவர் என்ன பண்ணார், பதிவு செய்ய தவறிவிட்டார் என்றால் அப்போது நீதிமன்றத்தால் என்ன பண்ணாங்க, ஆஸ் பர் 21 படி எஃப்ஐஆர் தகவல் செய்யப்பட்டு இவர்களுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற போது நீதிமன்றமானது இப்போது உதாரணத்துக்கு அக்யூஸ்ட் என்றால் என்ன தண்டனை வழங்கும் என்று சொன்னால் பாருங்க, 6 மாதங்கள் வரை நீடிக்கக்கூடிய மெய்க்காவல் தண்டனை அல்லது கடுங்காவல் தண்டனை, அடுத்தது அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் ஆஸ் பர் 21 செக்ஷன் 1 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. சரி, செக்ஷன் 2 என்ன சொல்கிறது என்று சொன்னால் பாருங்க, இங்கே எனி பர்சன், இங்கே எனி பர்சன் பீயிங் இன்சார்ஜ் ஆஃப் எனி கம்பெனி ஆர் an institution by whatever name called who fails to report the commission of an offence under section 19 section 1 in respect of subordinate under this control. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம வழக்கம் போல் படவிலக்கத்தோடு பார்த்துருவோம். இப்போது இதுதான் கம்பெனி இல்லை இன்ஸ்டியூஷன், அதனுடைய இன்சார்ஜ் யாருன்னா இவர் தான் பொறுப்பாளராக இருக்கார். இப்போது இவருடைய இன்சார்ஜாக இருக்கார், இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சபார்டினேட்டாக இருக்கார். இவ்வாறு இந்த கம்பெனியில் நிறுவனத்திலையும் இவ்வாறு இவர் இன்சார்ஜாகவும் சபார்டினேட்டாக இருக்கின்ற போது இந்த பொறுப்பாளர் இருக்கார்ல, இந்த சபார்டினேட் ஆனவர்
இந்த போக்சோ சட்டத்தின்படி ஒரு குற்றத்தை புரிகிறார். ஏன்னா இவருடைய கட்டுப்பாட்டிலாம் இருக்கிறாரு, இவருடைய கீழமைந்த பணியாளர் தான் அவர். இவர் ஒரு குற்றம் செய்கிறார், அதை தெரிவிக்க தவறுகின்ற போது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கம்பெனி என்பது அதே போன்று இன்ஸ்டியூஷன் என்பது, சார் கம்பெனி தான் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வேறு பேர் என்று சொல்ல வேணாம். ஆனால் எந்த பேரில் அவர் அழைக்கப்பட்டாலும் அதனுடைய இப்போ இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சார்ஜியா சபார்டினேட்டா யார் இங்கே குற்றவாளி என்று சொன்னால் இந்த இன்சார்ஜ் இவர் தான் தண்டிக்கப்படுறார். ஏன்னா இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நபரான ஒரு குற்றம் செய்ததை தெரிவிக்க வேண்டிய கடமை இவருக்கு இன்சார்ஜ் இருக்கிறது. இவர் தவறுகின்ற போது இவருக்கான தண்டனை எங்கே சொல்லப்பட்டது? 21 சப்செக்ஷன் 2 சொல்லப்படுது. என்ன தண்டனை என்று சொன்னால், ஷல் இம்ப்ரிசன்மென்ட் மே 1 இயர், ஓராண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்படும். ஆண்டு கண்டிப்பாக 6 கண்டிப்பாக அபராதம். சரி, 2 முடிஞ்சிச்சா? இப்போ 3வது சப்செக்ஷன் என்ன? 3னா சி சைல்டு ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்றாங்க? the provisions of subsection 1 shall not apply to the child under this act. என்ன சொல்ல வராங்க? இப்போ என்ன சொன்னாங்க? சப்செக்ஷன் 1ல எனி பர்சன், இந்த குழந்தைக்கு நடைபெற்ற தகவலினை தெரிவிக்கவில்லை, அதே போல் என்ன பண்ணுறாங்க, மீடியா ஊழியர்கள் இருக்காங்கல்ல இவர்களும் தெரிவிக்கவில்லை, அதே போன்று ரெக்கார்ட் பதிவு செய்யவில்லை என்றால் பனிஷ்மெண்ட் சொன்னாங்கல்ல, இந்த விஷயமானது அதை ரிப்போர்ட் செய்தது அல்லது ஃபெயில் டு ரெக்கார்ட் என்பது இந்த குழந்தையாக இருந்தால் இந்த குழந்தையை தண்டிக்க முடியுமா? ஆஸ் பர் போக்சோ ஆக்ட் 21 படி, இல்லை ஒரு சப்செக்ஷன் 1 படியோ 2 தண்டிக்க முடியுமா என்றால் தண்டிக்க முடியாது. என்ன சொல்கிறாங்க? இந்த குழந்தை இந்த குற்றத்திற்கு தண்டனை வழங்குவதற்கு பொருந்தாது என்று சொல்வதுதான் 21 சப்செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இப்போ இந்த 19 அண்ட் 21 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012ல சார்ஜ் கோஷ் பண்ண, அதாவது உயர்நீதிமன்றம் கோஷ் பண்ண 2 வழக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னவென்றால், முதலாவதாக என்னவென்றால் சீதால் சிஎம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, மனு கேஇ 2940 2021 இந்த கேஸ் டிசைட் பண்ணுது. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த ட்ரையல் கோர்ட் இருக்குதுல்ல, மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இருக்குல்ல, அந்த இப்போ போக்சோ கோர்ட்டுன்னு வச்சுக்கல, கசரா காத், அதாவது அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு 1, இதை தான் தண்டனை கொடுத்துறாங்க. யார்? ரேடியாலஜிஸ்ட்டுக்கு. முதல்ல இந்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்து சொல்லிடலாம். பெட்டிஷன் யாருன்னா ரேடியாலஜிஸ்ட். கண்டக்ட் ஸ்கேனிங் ப்ரிஸ்கிரைப்ட் பை கைனகாலஜிஸ்ட். சரி, த ரேடியாலஜிஸ்ட் ஜஸ்ட் கண்டக்டிங் டெஸ்ட் ஆஃப் ஸ்கேனிங் through equipment and get the result by scanning. I court held it cannot at any moment be taken as knowledge acquired directly. Quashed the charges against accused radiologist under section 19 and 21 of POCSO Act 2012. சரி, இது எழுத்து மட்டும் படிச்சுட்டேன். இப்போ ஃபேக்டும் என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போ நம்ம அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் கேஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் ரேடியாலஜிஸ்ட். இவங்க யாரா? கைனகால மகப்பேறு மருத்துவர். இந்த மகப்பேறு மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, நீ போயிட்டு ஸ்கேன் எடுத்துனாமா ரேடியாலஜிஸ்ட் இவர்கிட்டன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் அதை ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ண பிறகு இவர் மீது என்ன பண்ண ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையினுடைய பெற்றோரோ அல்லது யாரோ கொடுக்குற போது காவல் நிலையத்தில் இந்த ரேடியாலஜிஸ்ட் மீது செக்ஷன் 19 அண்ட் 21 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. பிறகு இந்த ADJ 1 கசராகாத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று இந்த ரேடியாலஜிஸ்ட் தண்டிக்கப்படுகிறார். பிறகு அதன் மீது மேல்முறையீடானது அந்த கேரளா ஹைகோர்ட்டில் இந்த ரேடியாலஜிஸ்ட் தொடுக்கிறார். இவர் அக்யூஸ்டாக இந்த வழக்கில் சேர்த்துருப்பாங்க. அதில் ப்ராசிக்யூஷன் விட்னஸாக யாருன்னு சொன்னால் இந்த கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர் இந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸாக இருப்பார். பிறகு அந்த உயர்நீதிமன்றமானது, கேரள உயர்நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால், இவங்க கைனகாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரெஃபர் பண்ணுற பிறகு இவருக்கு என்ன ரேடியாலஜிஸ்ட் என்ன பண்ணார், ஜஸ்ட்டு அதை ஸ்கேன் பண்ணார், அவ்வளோதான்.
அதனால் அவருக்கு இந்த பெண்ணானது இந்த மாதிரி தவறு இழைக்கப்பட்டதா அல்லது என்ன என்பதை பற்றிய நாலேஜ் எதுவும் அவருக்கு அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது, இவர் வந்து எக்யூப்மெண்ட் இருக்குது இல்லை, இதில் வந்து ஸ்கேன் பண்ணுது அவ்வளோதான், மற்றபடி எந்த விதமான நாலேஜ் அவருக்கு இல்லை என்று சொல்லி இவர் மீது அந்த குற்றச்சாட்டு வணையப்பட்டது, அதாவது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்கல்ல, அது வந்து குவாஷ் தள்ளுபடி செய்து கேரளாவினுடைய உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கின் மூலமாக உத்தரவிட்டது. அதே போன்று இன்னொரு வழக்கு என்னவென்றால், டாக்டர் நடராஜன் வச ஸ்டேட் ஆஃப் கேரளா மனு KE 30/27/2021 ஹைகோர்ட் ஹெல்டு ட்ரையல் கோர்ட்டில் இந்த டாக்டர் நடராஜனுக்கு இந்த போக்சோ ஆக்ட் 19 and 21 படி கன்விக்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பீல் வரார். அதனால் இங்கே என்னது, ஹைகோர்ட் ஹெல்டு பெட்டிஷனர், இங்கே மியர் ஃபேக்ட் டாக்டர் த பெட்டிஷனர் அப்பலண்ட் ட்ரீட்டட் த பேஷண்ட் நாட் எ ரீசன் ஆஸ் நாலேஜ் அபவுட் ரேப் ஆஃப் விக்டிம் டாக்டர்ஸ் பிரைம் டியூட்டி டு ட்ரீட் த பேஷண்ட் அப்புறம் காஸ் ஆஃப் பிரெக்னன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட் கோஷ்டு சார்ஜஸ் அண்டர் செக்ஷன் 19 and 21 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. சரி, இந்த எப்பவுமே இந்த மாதிரி கேஸ் லாஸ்லாம் பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி சொல்ல ஆர்ஜி கார் கேஸ் லாஸு, இந்த கிருஷ்மா இதில் அந்த கேஸ் வழக்கெலாம் பார்த்தீங்கன்னா கதை மாதிரி சொல்லிவிடுவேன், அது நமக்கு அப்படியே மனது. அது மாதிரி இதையும் ஒரு கதையாக பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்னவென்றால், இப்போ இவர் தான் டாக்டர் நடராஜன், இவர் இங்கே இந்த மருத்துவமனை வைத்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையில் ஒரு நாள் பேஷண்ட்டாக நோயாளியாக இவர் தான் விக்டிம், பாதிக்கப்பட்ட பெண் இங்கே வருகிறார். அவள் ப்ரெக்னென்சியாக இருக்கா, கர்ப்பமுற்று இருக்கிறாள். அங்கே வருகின்ற போது இந்த டாக்டர் நடராஜன் அவர்கள் தான் இந்த பெண்ணுக்கு கூப்பிட்றாரு. அங்கே வந்து நோயாளியை வந்து பரிசோதனை செய்கின்ற போது அந்த வயசு நான் கேட்டால் 18 years சொல்லுது. சரி 18 சொல்கிறாங்க. பிறகு என்ன பண்ணார், அங்கே அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ப்ரெக்னென்சியாக இருக்கிறதால ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு இந்த பெண்ணானவள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள். ஆனால் இந்த டாக்டர் மீது என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து பாலியல் ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்காங்க, ரேப் விக்டிமு, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட் அனுப்பிட்டீங்க, அதனால் நீங்கள் அந்த ரிப்போர்ட் பண்ணவில்லை. ஆஸ் பர் போக்சோ ஆக்ட் 19 and 21 படி நீங்கள் தண்டிக்கக்கூடியவர் என்று என்ன பண்ணுறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரையல் கோர்ட்டில் கன்விக்ட் பண்ணிடுறாங்க. பிறகு இது கேரளாவினுடைய ஹைகோர்ட்டு வருகின்ற போது இதான் ஃபேக்ட், புரிஞ்சிச்சுல. இப்போ என்ன ஹெல்டு, என்ன அந்த கேரளா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியது என்று சொன்னால், ஒரு டாக்டருடைய பிரைம் டியூட்டி, முதன்மையான கடமை என்னவென்றால், அந்த வந்திருக்கின்ற பேஷண்ட்டினுடைய என்ன அவர் வந்திருக்கிறார்களோ அதற்கான சிகிச்சை அளிப்பதான் முதன்மை கடமையாகும். அந்த காஸ் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லிக்கல, இந்த அதனுடைய அவள் கருவுற்றிருப்பது எதனால் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்று கேட்பதற்கு அவருக்கு எந்த விதமான இல்லை, அது நாலேஜ் இல்லை. எப்படி ரேப்பால் தான் இந்த மாதிரி ஆயிருக்குது, அவர் நாலேஜே இல்லை. அதனால் அவருடைய பிரைம் டியூட்டியே, முதன்மை கடமையே அந்த நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பது தான். எனவே இந்த சட்டப்படி டாக்டர் நடராஜன் அவர்களை தண்டிக்க முடியாது என்று சொன்ன வழக்கு தான் இது. இப்போ ரெண்டுமே டாக்டரினுடைய வழக்கு பார்த்தோம்ல. உங்களிடம் நீங்கள் நடத்துகின்ற போக்சோ இந்த வழக்குகளில் ஏதோ இந்த மாதிரி வழக்கு இருந்தால் இந்த கேஸை பயன்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ், ஏன்னா அதனால தான் என்ன பண்ணாங்க, இதை குவாஷ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் கேரளாவுக்கு என்ன பண்ணாங்க, இவர் மீது போடப்பட்ட அந்த சார்ஜ் குற்றத்தை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பிரிவுக்கான ஒரு 3வது வழக்கு நம்முடைய அட்வொகேட் சம்பந்தப்பட்டது. என்னவென்றால், இந்திரா ஏவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா மனு KE 31/05/2021. சரி, இதனுடைய ஃபேக்ட்டு, பிறகு ட்ரையல் கோர்ட்டினுடைய கன்விக்ஷன், அடுத்து ஹைகோர்ட் ஹெல்டு என்னவென்று பார்ப்போம். அலிகேஷன் அகெயின்ஸ்ட் பெட்டிஷனர் அட்வொகேட் not intimated the authorities under section 21 of POCSO Act 2012. Petitioner advocate was found to be well protected by the privilege under section 126 of Indian Evidence Act. இப்போ BSA னா 132 of BSA 2023. சரி, High Court held without express consent of the client, the advocate cannot disclose
எனி கம்யூனிகேஷன் மேட் டு ஹர் him. The High Court quashed the FIR against the advocate accused. இப்போ செக்ஷன் 126ல் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ எங்கே இருக்குது? பிஎஸ்ஏவில் 132 ஆஃப் பிஎஸ்ஏ 2023. சரி, இப்போ பார்த்தாச்சுல்ல, இந்த கிரக்ஸாக வாட் இஸ் வாட் மட்டும் என்ன ஆப்ரேட் வேர்டு எழுதியிருக்கிறேன். இப்போ இதோட ஃபேக்ட் என்ன, ட்ரையல் கோர்ட் கன்விக்ஷன் எப்படி கொடுத்தாங்க, பிறகு கேரளா ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆரை கோஷ் பண்ணது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழந்தையானது இவன் தான் அக்யூஸ்ட் இருக்கல்ல, இவனால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ அல்லது தாக்குதலோ போக்ஸ் ஆக்டின் படி இவன் ஒரு குற்றம் செய்திருக்கான் அந்த குழந்தையே. பிறகு இந்த குழந்தையுடைய அம்மா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வாறு ஒருவன் ஒரு எதிரி அவனோ ஒருத்தர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லை பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் இப்போ செய்து விட்டான். அதனால் இந்த அட்வொகேட்டிடம் வருகிறார்கள். யார்? இந்திரா ஏவி அட்வொகேட்டிடம் வந்து ஆலோசனை பெறுவதில் வருகிறார்கள். வந்த பிறகு இந்த குழந்தை யாரால் அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது அல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யப்பட்டது என்பதை சொல்லுகிறார்கள். பிறகு என்ன ஆகிறது என்றால், இந்த இந்திரா ஏவி அட்வொகேட்டின் மீது செக்ஷன் 21 ஆஃப் போக்சோ ஆக்டின் படி எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படுகிறது. முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் அதே மாதிரி ட்ரையல் கோர்ட்டை எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிறகு என்ன பண்ணுறாரு இந்த அட்வொகேட் இந்திரா ஏவி அவர்கள், என் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த முதல் தகவல் அறிக்கையானது என்னது அது வந்து கோஷ் பண்ண வேண்டும். ஏனென்றால் ஆஸ் பர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 126 படி ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் தொழில் ரீதியான அந்த அதாவது கிளைண்ட்டுக்கும் அதாவது அட்வொகேட்டுக்கும் இவங்க கிளைண்ட் வச்சுக்க இருவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த ரகசியமாக அல்லது வந்து அதை பரிமாறிக்கொண்ட அந்த செய்திகளை தெரிவிக்க வேண்டியதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆஸ் பர் 126. இப்போ 132 ஆஃப் பிஎஸ்ஏ படி எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர்களுக்கு. எனவே நான் என்ன சொல்கிறேங்க, இவ்வாறு இந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றதை பற்றி நான் அத்தாரிட்டிக்கு தெரிவிக்காதது என்பதின்படி போக்சோ ஆக்டின் படி 21 படி என் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தது என்பது செல்லாது. எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, எஃப்ஐஆர் கோஷ் போகிறாங்க. எஃப்ஐஆர் கோஷ் பிறகு அந்த கேரள உயர்நீதிமன்றமானது, உதாரணத்துக்கு தான் கேரள உயர்நீதிமன்றம் வச்சுங்களேன், இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த பிறகு என்ன எழுது சொல்கிறது என்று சொன்னால், ஆஸ் பர் 126 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி இப்போ இவங்க தான் சொல்லியிருக்காங்க தகவல் என்னால், இவர்களுடைய வெளிப்படையான சம்மதம் இல்லாமல் இந்த அட்வொகேட் ஆனவர் அவர்களுடைய சொன்ன தகவலை சொல்வதற்கான எந்த விதமான அவர் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இவர் இந்த மாதிரி இந்த செய்த தகவலை அந்த கிளைண்ட்டுக்கும் இவருக்கும் நடைபெற்ற அந்த தகவல் பரிமாற்றத்தை இவர் அத்தாரிட்டிக்கு தெரிவிக்காதது என்பது அவர் என்ன பண்ணுறது குற்றமாகாது. அந்த ரிப்போர்ட் 21 படி போக்சோ ஆக்ட் படி இதை தெரிவிக்காதது குற்றமாகாது. அவர் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அது ரத்து செய்யப்படுகிறது என்று கேரள உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்களுக்கான அந்த ப்ரொடக்ஷன் படி ரத்து செய்கிறது. இவ்வாறாக இந்த செக்ஷன் 19 and 21 என்பது அதாவது இந்த போக்சோ ஆக்டின் படி பாலியல் ரீதியாக நடைபெறுகின்ற குற்றங்களை யாருக்கு தகவல் தெரிகிறதோ அல்லது அறிய வருகிறதோ உடனடியாக அதை நம்ம என்ன பண்ணணும், அதை அந்த ஸ்பெஷல் ஜுனையல் போலீஸ் யூனிட்டுக்கோ அல்லது வட்டார அந்த போலீஸுக்கோ கண்டிப்பாக தகவலினை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு அந்த தகவலை தெரிவிக்க தவறினால் செக்ஷன் 21 படி அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.